இந்த சைலோலியே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கம்ப்ளைண்ட் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஹார்ட்னஸ்ஸு. அந்த பிரேக் ரொம்ப ஹார்டாக இருக்கிறோட ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்டரோட லீக்கு தான். இந்த இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்டரோட லீக்கோட நாய்ஸ் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா இதோட வேவ்ஸ் நாய்ஸ் இருக்கும். இது ஏர் ஃபில்டர் நான் ஃபிட் பண்ணுறேன். இந்த சைலோல பூஸ்டர் லீக்குனால என்ன கம்ப்ளைண்ட் வருதுன்னா இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ஏரம் வருது. ஃப்ரெண்ட்ஸ், வேக்கம் பம்போட ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்டர்லேருந்து ஏரை செக்ஷன் பண்ணோம். அந்த வேக்கம் டியூபுங்க, அந்த இஜிஆரும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டர்போட ஆக்சிலேட்டர், இதில் ஏதாவது ஒரு லீக் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கம் பம்பு செக்ஷனை டேரெக்டாக உங்களுக்கு செக்ஷன் பண்ணோம். அந்த ஏரை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ஜினுக்குள்ளே தான் ரிலீஸ் பண்ணோம். அப்போ என்ஜினுக்குள்ளே ரிலீஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ப்ளோ பை கேஸ் அதிகமாகும். ப்ளோ பை கேஸ் அதிகமாகும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அதிகமாக வெளியே ஆயில் தள்ளும். இப்போ இதோட பூஸ்டரை நான் ரிமூவ் பண்ணி பார்க்குறேன். இந்த பூஸ்டர் லீக்குனால என்ன கம்ப்ளைண்ட் வருதுன்னா ஏர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கம் பம்பு செக்ஷனை உங்களுக்கு அட்மாஸ்பியர் ஏரையும் சேர்த்து இழுத்துரும். அட்மாஸ்பியர் ஏரை இழுக்கும்போது அங்கே என்ன ஆகும்னா ரீகம்ப்ரஷன் வந்து இந்த ஆயில் ஸ்டிக் வழியாக ஆயில் வெளியே வரும். இந்த வண்டியில் ஆயில் ஸ்டிக் வழியாக ஆயில் அதிகமாக தள்ளுறது, அதேமாதிரி ஏர் லீக் நாய்ஸ் வருது, பிரேக் ரொம்ப ஹார்டாக இருக்குது. இந்த ரீசன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஸ்டரோட கம்ப்ளைண்ட் தான். இந்த பூஸ்டரில் பாருங்கள் என்ன கம்ப்ளைண்ட் ஆகிட்டுருக்கு, ஒரு ஹோல்ஸ் ஆகிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இது பூஸ்டரும் மாஸ் சிலிண்டரும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட் தான் வாங்கியிருக்கேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராண்டட் கம்பெனி தான் வாங்கியிருக்கேன். ப்ரைஸ் பாருங்கள், அது ப்ரைஸ் பார்ட் நம்பரு. இது பூஸ்டர் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்டர் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த பழைய பூஸ்டரோட கண்டிஷன் பாருங்கள். நான் ஏற்கனவே காமிச்சேன் இதோட ஹோல்ஸு. இந்த ஹோல்ஸ்னால உள்ள டயஃப்ராமும் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் விழுந்திருக்கு. அதனால் வந்து என்ன ஆகுனா எல்லா ஏரும் உங்களுக்கு வேக்கம் பம்பு செக்ஷன் பண்ணி உங்களுக்கு இன்ஜின் உள்ள உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கு. இன்ஜின் உள்ள ரிலீஸ் பண்ணதுனால இந்த ஆயில் ஸ்டிக் வழியாக ஆயில் அதிகமாக இருந்தது. இப்போ பாருங்கள், சுத்தமாக இல்லை. இன்ஜின் உள்ள ஆயில் ஸ்டிக்லேருந்து ஆயில் வெளியே வரதுக்கோட ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட்டும் ஒன்று வரும். வேக்கம் டியூபுங்க, ஆக்சிலேட்டரோட வேக்கம் டியூபுங்க ஏதாவது உங்களுக்கு ஏரோட லீக் இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏரை செக்ஷன் ஈஸியாக இழுத்துரும். வேக்கம் பம்பு ஈஸியாக இழுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் ரிலீஸ் பண்ணோம். வேக்கம் பம்போட ஒர்க்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே பூஸ்டர் கிட்ட ஒரு வேக்கம்மை க்ரியேட் பண்ணினே இருக்கணும். அங்கே வேக்கம்மை எப்போவுமே க்ரியேட் பண்ணினே இருக்கும். அப்போ தான் நீங்கள் பிரேக் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த வேக்கம்னால உங்களுக்கு சடனாக உங்களுக்கு பிரேக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். வேக்கம்மை உங்களுக்கு அதிகமாக கொடுத்து பிரேக்கை வந்து ஹெல்ப் பண்ணணும். அந்த ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஸ்டர்னால வந்து உங்களுக்கு ஹார்ட்னஸ் ஆகும். அதே மாதிரி இன்னொரு மைனஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஆயிலை தள்ள ஆரம்பிக்கும். இந்த இப்போ பாருங்கள், சுத்தமாக இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைலோவில் வந்து பார்த்திங்கன்னா பூஸ்டரோட கம்ப்ளைண்ட் தான் இருந்தது.